பார்க்குறதுக்கு செய்முறை இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு, கைப்பிடி ஒரு நெல்லிக்காய், ஒரு ஒயிட் கலர் துணி, ஃபஸ்ட்டு இந்த கடாயி அடுப்புல வைக்கணும். அடுப்பு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போடுவோம். 1/2 லிட்டர் எண்ணெய் இது. சிம்மில் வைக்கணும். அது சூடாகிற வரைக்கும் ஒரு வெள்ளை துணியில் நம்ம இந்த கருவேப்பிலை, இது எதனால யூஸ் பண்ணுறோம்னா வயசானவங்களாம் முடி வெள்ளை ஆகிடும். இல்லை, அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. வயசானவங்க கூட யூஸ் பண்ணலாம் முடி வெள்ளை கற்பாகிறதுக்கு. இது வந்து துணியில் ஏன் போடுறோன்னா, அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அது வடிகட்டணும். இதெல்லாம் நீங்கள் வந்து துணியில் போட்டு அதில் விட்டிங்கன்னா நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அது நல்லா இதாக சேர்ந்துடும். வேஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அப்புறம் இது நெல்லிக்காய் சேர்க்குறேன், கருவேப்பிலை, அப்புறம் இது நெல்லிக்காய் சேர்த்து இது ஒரு துணியில் இப்படி கட்டுறோம். இப்படி நூல் எடுத்து இப்படி கட்டிடும். கட்டினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பொரிஞ்சிட்டு வருது. அப்புறம் தான் இந்த துணி வந்து அதுக்குள்ளே போடணும். பார்த்தீங்களா, எசன்ஸ் பூரா அதுக்குள்ளே இறங்கிடும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கட்டும். நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ணெய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுலேயே கொஞ்சம் இப்படி 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 செஞ்சிங்கன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் எரிங்கிடும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் இது பாட்டிலில் போடணும். பாட்டிலில் போடுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். அப்படி எப்படி பாட்டிலில் போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது காய்ச்சினதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், நைஸ் ஆயிடுச்சு. நல்லா இது சென்சஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. இந்த நெய், இது எண்ணெய் பார்த்து வச்சுக்கோ, நெய் மாதிரி இருக்கு பாருங்கள். வாசனை பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்குது வாசனை. நெய் வாசனை அடிக்குது. இந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் ஆச்சு. எப்படி என்ன அழகாக இருக்குது பாருங்கள், நெய் மாதிரி இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெய். கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலையே இல்லை உனக்கு ஒத்துக்கொள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய்.